வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 சவரன் நகை கடன் தள்ளுபடியானோர் பட்டியலை வெளியிட போகிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும், நகை கடன் தள்ளுபடியில் இருக்கிற முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நகைக்கடன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45,000 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில அறிவிப்புகள் எல்லாமே போயிட்டுருக்குங்க. நகைக்கடன்களை எப்படியெல்லாம் தள்ளுபடி பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் இதற்கு தகுதியானோர் பட்டியல். ஸோ இது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். நகைக்கடன் தள்ளுபடி இவங்களுக்கெல்லாம் கிடைக்குமா, இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு பல தரப்பட்ட பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பில் நமக்கு பூர்த்தி செய்கிற விதமாக நகைக்கடன் தள்ளுபடியை அரசு அறிவிக்க இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே எதிர்பார்த்தது ஒரு விஷயம், நகைக்கடன் நடந்தால் நல்லா இருக்குமா. இனி வரும் ஆட்சி காலங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே எதிர்பார்த்தது, இந்த ஆட்சி காலங்களில் நகைக்கடன் தள்ளுபடி நடக்குமா நடக்காதா. நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க. ஒருவேளை நடக்காது அப்படின்றதையும் எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. ஸோ நகைக்கடன் பார்த்திங்கன்னா தள்ளுபடி நிச்சயமாக 100% நடக்கும். கவலையே பட வேண்டாம். 5 சவரனுக்கும் குறைவாக வைத்திருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி தயாரிக்கும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நகைக்கடனில் எந்த ஆட்சி வந்தாலுமே தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்றது தாங்க இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா, நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு முதல்ல கிடைக்கும், யாருக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா. நான் ரொம்ப காலமாக இருக்கேன் சார், எனக்கு இன்னும் நகைக்கடன் தள்ளுபடியே வரல. ஆல்ரெடி என்னுடைய பெயர்கள் எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்கு நேம் லிஸ்ட்டில். ஆனால் என்னுடைய பெயர்கள் இதுவரை என்னை கூப்பிடவே இல்லை நகைக்கடன் தள்ளுபடிக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி இனி எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்காக கிளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ நகைக்கடன் தள்ளுபடிக்காக நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அவர்களுடைய பெயர் பட்டியல் எல்லாமே தயாரிக்கும் பணிகள் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நகைக்கடன் எல்லாமே ஏறிடுச்சு, ரேட் ஏறிடுச்சு அப்படின்றதுனால 5 சவரன் எடுப்பாங்களா இல்லை 3 சவரன் எடுப்பாங்களா அப்படின்றது விரைவில் இதற்கு உண்டான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஒருவேளை 5 சவரன் எடுக்கலாம், இல்லை 3 சவரன் கூட எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சவரன் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா குறைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 5லிருந்து 3ஆக குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒருவேளை 5 சவரன் எடுத்தாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் நகைக்கடன் அதை வைத்து அதிக அளவில் கடன் பெற்றிருப்பாங்க. 3 சவரன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்குள்ளார உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு அதிகபட்சமாக 3 சவரனை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. அதனால் 3 சவரனுக்கு இல்லாமல் இப்போது நீங்கள் வச்சிங்கன்னா கூட பார்த்திங்கன்னா அடுத்த ஆட்சி காலத்தில் கண்டிப்பாக அந்த நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி யாரெல்லாம் இதற்கு தகுதியானோர் பட்டியல், இதில் பார்த்திங்கன்னா இவர்கள் எல்லாமே தகுதியாக இருக்காங்களா இல்லையா, இவர்களுடைய பட்டியலை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ தகுதியானவர்களுடைய பட்டியல்களை வெளியிட போகிறாங்க. அதனால் கவலையே பட வேண்டாம். இதில் இவர்கள் எல்லாத்துக்குமே தகுதி இருக்கா இல்லையான்றதெல்லாம் அப்டேட் எல்லாமே நமக்கு போயிட்டுருக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக. ஸோ நான் தமிழ்நாடு கூட்டுறவு மற்றும் உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகைகள். ஸோ கூட்டுறவு வங்கி தான் இதை எடுத்துக்குவாங்க அப்படின்றத நமக்கு கிளாரிட்டியோட ஒப்பிச்சிட்டாங்க. அதனால் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி ஆகும். மற்ற வங்கிகளில் வைக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா, இப்படி நிறைய பேர் நிறைய விதமாக அங்கங்கே கேள்விகளும் கிளப்பிட்டே தாங்க இருக்காங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகளில் வைக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடி ஆகப்படும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மற்ற வங்கிகளில் வைக்கக்கூடிய நகைக்கடன்களும் தள்ளுபடி ஆக போகிறாங்க. ஸோ அனைத்து இந்தியன் வங்கி, இது இந்தியன் நேஷ்னலைஸ்டு வங்கி, எல்லா வங்கிகள்லையுமே நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக 100% இருக்கும். இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்களே. நகைக்கடன் தள்ளுபடியை நீங்கள் பெற சில முக்கியமான அப்டேட் எல்லாமே நீங்கள் பண்ணி வச்சுக்கணும்.
உங்கள் அருகாமையில் இருக்கிற வங்கிகளில் சென்று உங்களுடைய ஆதார் அப்டேட் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான பட்டியல் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்த ஆட்சி வந்தாலும் சரி, இந்த ஆட்சி வந்தாலும் சரி, நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி அனைத்துமே உங்களுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.